ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தி பாக்ஸர் மங்காவோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட் 30 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, போன எபிசோடில் ஹீரோக்கிட்ட அடி வாங்கி ஜீன் நாக் அவுட் ஆன ஸ்டேஜில் கிடந்திருப்பான். அதெல்லாம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி கிடக்கிற ஜீனை பார்த்து ஸ்டெல்லா சரியான ஷாக் ஆகிட்டாங்க. ஜீன், உனக்கு என்னாச்சு? இப்படி பார்த்தா பூரா ஆடியன்ஸும் ஷாக்கில் உறைஞ்சி போயிருக்கானுங்க. பார்த்தா ஜீன் அப்படி கிடக்கான் ரிங்குக்குள்ளே, டவுனான ஸ்டேஜில் அப்படியே இருக்கான். இங்கிட்டு பார்த்தா ஹீரோ இன்னும் பீஸ்ட் மோடு போவே இல்லை. அப்போ தான் லைட்டாக ஜீன் கண்ணை முழிக்கிறான். என்ன நடக்குது இங்கே? ஆடியன்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு உறைஞ்சி போய் நிற்கிறானுங்க. ஒருத்தன் கூட சின்ன அசைவு கூட கொடுக்கல, அப்படி நிற்கிறானுங்க. இங்கிட்டு கமெண்டேட்டருக்கு சரியான ஷாக்கு. நான் பார்க்குறதெல்லாம் உண்மைதானா? என்னால் நம்பவே முடியலை. நான் மட்டும் இல்லை, இந்த ஸ்டேடியமில் இருக்க யாருமே எங்களால் நம்பவே முடியலை. பாப் நோரிஸ் பார்த்துட்டே இருக்காரு. நம்ம டிவிஷனுக்கு வந்துடுவானோ? இங்கிட்டு கே பார்க்குறாரு. ஓஹோ, அப்போ பாப் நோரிஸ் வராரு. கே, எந்த மாதிரி மிருகத்தடா கொண்டு வந்து இறக்கி விட்ருக்கான்? தலைவனுக்கு கலங்கி போச்சு. இங்கே ரெஃப்ரி 4. ஜீன் கண்ணை முழிச்சிட்டான். உங்க கோச் திங்க் பண்ணுறாரு, என்ன மாதிரி அடிடா எப்பா. அப்போ தான் ஜீன் சொன்னதை அவர் ஞாபகம் வருது. நான் செத்தாலும் சரி, எப்பயுமே டவலை தூக்கி உள்ளே போட்டுறாதீங்கன்னு அவர் திங்க் பண்ணுறாரு. அப்படி பண்ணிக்கிருக்கும் போதே கவுண்டவுன் 5க்கு போயிடுச்சு. ஜீன் பார்த்தா ஜீன் அப்படியே ஒரு இருட்டில் மாட்டின மாதிரி அப்படியே கிடக்கான். அப்போ தான் யோசிச்சுக்கிருக்கான், என்ன நடந்துச்சு? பார்த்தா ஹீரோ வந்ததும் அவன் அடித்தது இப்போ தான் அவனுக்கு தெரியுது. என்னால் அதை பார்க்கவே முடியலை. ஓ ஐசி, இப்போ தான் எனக்கு புரியுதுன்னு அது ஞாபகப்படுத்தின பிறகு தான் தெரியுது அவனுக்கு. நான் இவ்வளோ நாளாக அந்த பெர்ஃபெக்ஷனை ரீச் பண்ணிட்டேன்னு நினச்சேன். பட் இவன் தான் உண்மையான பெர்ஃபெக்ஷனை ரீச் பண்ணியிருக்கான். எப்பா காய்ஸ், சும்மா செதுக்கி விட்ருக்காங்க. அவனுக்கு முன்னாடி நான் பூச்சியோட சின்னதாக தான் தெரிறேன்னு சொல்கிறான். இவன் டிஃப்ரெண்ட்டான டைமென்ஷன்லேருந்து வந்த பீயிங்காக இருக்கான். நான் பார்க்கணும். தலைவன் அப்படியே சிரிச்சிட்டு, நான் இன்னும் உங்ககிட்ட பார்க்கணும். எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஏ பார்க்குறாரு. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு 7 இங்கே கவுண்டவுன் போயிடுச்சு. கையை ஊண்டி எந்திரிச்சிட்டான். இங்கே உங்கள் கோச்சு பார்க்குறாரு. ஹீரோ, ஓ எந்திரிச்சிட்டியா? எந்திரி. கவுண்டவுன் 8க்கும் போயிடுச்சு. எந்திரிச்சு நிற்கிறான். எப்பா, அவனால் தலையை கூட நேரம் வைக்க முடியல. அந்த மாதிரி தடுமாறிக்கிட்டு நிற்கிறான் நின்றுக்கிட்டே. அப்போ தான் பேய் அடித்த மாதிரி நிற்கிறான் மறுபடியும். என்ன ஓடிக்கிருக்கு? இங்கே கேஸ் வராரு. ஓ எந்திரிச்சிட்டியா? ஹீரோ பார்க்குறேன். முடிஞ்சிச்சு. அவங்க கோச்சுக்கும் சரியான ஷாக்கோடு பார்க்குறாரு. ரெஃப்ரி அதுக்கு மேலே, ஏய் சாம்பியன் ஒரு வழியாக எந்திரிச்சிட்டாரு. அவர் இவ்வளோ டேமேஜை வாங்கி எப்படி எந்திரிச்சு நிற்கிறாருன்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ரெஃப்ரி திங்க் பண்ணுறாரு, இது டேஞ்சரஸான மேட்ச். அப்போ தான் அவர் அந்த பஞ்சை யோசிச்சு பார்க்குறாரு. அந்த பஞ்ச், அவன் அப்படியே தடுமாறி நிற்கிறான். நான் இந்த மேட்சை இதோட நடக்க வைக்கக்கூடாது, இது ரொம்ப டேஞ்சரானது. அவன் அப்படியே தடுமாறிட்டு யோசிக்கிறான். இது ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. என்னால் அவன் கண்ணை கூட என்னால் ரீட் பண்ண முடியல. ரெஃப்ரி பார்க்குறாரு. டேமிட், ஏ ஜீன், உன்னால் இந்த மேட்சை கன்னி பண்ண முடியுமா? அவன் பிளட்டோடு அப்படியே நிற்கிறான். அப்போ சொல்கிறான், ஓகே கன்னியூ பண்ணு டெரராக சொல்கிறான். சொன்னது இல்லாமல் அஃப்கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு ரெடியாக ஸ்டாண்ட்ஸில் நிற்கிறான். அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ சாம்பியனாகவே இருந்தாலும் சரி, அஸ் அ ரெஃப்ரியா இந்த மேட்சை நான் ஸ்டாப் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நீ டேஞ்சரான கண்டிஷனில் இருக்க. அது உனக்கு புரியுதான்னு கேட்குறாரு ரெஃப்ரி. அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு லெக்சர் எடுக்கிறத விட்டுட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணியான்னு சொல்கிறான். அவர் பார்க்குறாரு. ஓ கரெக்டாக நீ திருந்துவேன் பாக்ஸுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டாரு. இவன் அப்படியே ஸ்டாண்ட்ஸில் நிற்கிறான். ஹீரோ பார்க்குறான். ஓ ரெடி ஆகிட்டியா? இந்த வந்துட்டே ராசா, நெக்ஸ்ட்டு ஒரு பீஸ்ட் மோடு. அப்போ ஜீன் சொல்கிறான், நான் என்னோட உடம்புல இருக்க மொத்த நரம்பையும் அவனை தாண்டா ஃபோக்கஸ் பண்ணணும். நான் இந்த டைம் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ரெடியாக அவனை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். பார்த்தா ஹீரோ ஃபுல் வெயிட்டையும் இறக்கிக்கிட்டு இருக்கான் முன்னாடி வச்சு. அது மட்டும் இல்லாமல் காலில் வேற ஏதோ ட்ரக்கு ஒரு காரை அடித்து தூக்க ரெடியாக இருந்த மாதிரி
அவன் மொத்த நரம்பு எல்லாத்தையும் காலில் போட்டுக்கிருக்கான் வெயிட்டை முட்டி தள்ளுறதுக்கு. அது மட்டும் இல்லை, அவன் கண்ணில் பார்த்தா அவன் டார்கெட்டை எய்மே பண்ணலை, அந்த மாதிரி இருக்கான். எனக்கு ஒரு மொமெண்ட் இல்லை 2 மொமெண்ட்டில் ஒரு டைம் மிஸ் பண்ணால் கூட நான் இருக்கவே மாட்டேன். பார்த்தா ஹீரோவோட கண்ணு மாறிடுச்சு. அவனுக்கு சரியான ஷாக்கு. அப்போ கூட அவன் ஆல்ரைட் எனக்கு காட்டுறா. அங்கே கிளம்புற தடம் மட்டும்தான் தெரியுது. எனக்கு ஹியூமன் லிமிட்டை சர்பாஸ் பண்ணவன் டெக்னிக் எப்போ இருக்குன்னு காட்டுறான்னு சொல்லி முடிக்கிறக்குள்ளே வந்துட்டான். எப்பா, அதில் இவன் வேற பஞ்ச் பண்ண ரெடியாக நிற்கிறான். பஞ்ச் பண்ணா படும்னா நினைக்கிறீங்க? ஹீரோ மொத்த பவரையும் காலில் இல்லை மசிலில் இறக்கி டைரக்ஷனை ரொட்டேட் பண்ணி விட்டாங்க ஒரு உடு. அவனுக்கு தெரிஞ்சு வச்சு நம்மக்கிட்ட கை வந்துருச்சுன்னு. அவன் எப்படி இவ்வளோ ஸ்பீடாக வர்றப்போ கூட காலில் மொத்த மசிலையும் போட்டு டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணது இல்லாமல் அவன் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துக்கிட்டு இருக்கான். பார்க்குறேன், தூரத்தில் வருது, கிட்ட வருது, இந்தா வாங்கிக்க, முடிஞ்சு. சரியான அடி, தலையை திருப்பி விட்டான். இங்கே கேக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவன் கழுத்தை திருப்பி கொஞ்சம் டேமேஜை ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் வலியிலேருந்து தப்பிக்க முடியாது. நாட் பேட்னு சிரிக்கிறாரு. இங்கே பார்த்தா அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. டேமிட், நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அவன் அடியிலேருந்து மிஸ்ஸே ஆக முடியல. பாருங்க காய்ஸ், என்ன மாதிரி அடி. எப்போ அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வந்துருச்சு. முறையாக தலைவன் கார்டு வைக்கிறான். கார்டு வச்சா மட்டும் விட்டுருவானா? இந்த வாங்கிக்கன்னு ரெடி ஆகிட்டான். அவங்க கோச் திங்க் பண்ணுறாரு. பாருங்கள், சைடு வாக்கில் ஒன்று விட்டா விழா எல்லாமே நொறுங்கி இருக்கும் போல். இம்பாக்ட் அந்தளவுக்கு தெறிக்குது. இவன் பாக்ஸரே இல்லை, என்னால் இவன்கிட்ட நிற்கக்கூட முடியலன்னு கதறான். எனக்கு தெரிஞ்சு எலும்பு எதுவும் நொறுங்கியிருக்கும் போல். அவன் கோச் திங்க் பண்ணுறாரு டவலை வச்சுக்கிட்டே. அவன் விட்ட ஃபஸ்ட்டு ஃப்ளோவே எந்த ஒரு பாக்ஸராலையும் திரும்பி எந்திரிச்சிருக்கவே முடியாது. அப்போ இவன் வேணுக்கும்னே நிற்கிறான்னு நான் நினைக்கிறேன். இவன் பைத்தியக்காரன். இவன் சாகன்னு முடிவு பண்ணிட்டான் போல். அதுக்காகத்தான் அவனோட பாடியோட லிமிட்டையும் தாண்டி நின்றுக்கிருக்கானு அவங்க கோச் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தா ஜீன் அப்படியே காடை பிடிச்சபடி கொன்னிக்கிட்டு போய் நிற்கிறான். இங்கே ஹீரோ விடுவானா? எப்பா பாஞ்சுக்கு நிற்கிறான். இவனோட பாக்ஸிங் ஸ்டைல் அப்படியே வர்றான். எப்பா, இதுதான் கிரவுலிங் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இது பாக்ஸிங்கில் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வரம் பண்ணால் தான் கிடைக்கும். அவர் அப்படியே விட்டு பார்த்துக்கிருக்காரு. பார்த்தா ஹீரோ எப்போ இழுத்து ஒன்று விட வரான். சரவெடி தான். அப்புறம் தட்டார் முட்டார்னு விழுகுது அவன் மேலே. காடு பிடிச்சாலும் பிளட்டெல்லாம் தெறிக்குது. அவர் சொல்கிறாரு, இவனோட பஞ்ச் எல்லாம் கைனட்டிக் எனர்ஜியும் சரி, அவனோட மோஷனும் சரி, கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை. அக்யூரேட்டாக எங்கே அடிக்க நினைக்கிறானோ கண்ட்ரோலோட அங்கே அடிக்கிறான். இல்லை ஃபேக்ட் என்னன்னா, அவனோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஃபைட் போக போக. இது வரைக்கும் பார்த்ததுலையே இவன் ஒருத்தந்தான் ஃபைட்டில் வின் பண்ணுவோமா தோப்போமான்னு பற்றி எந்த ஒரு பயம் இல்லை. அது மட்டும் இல்லை, இவனை பார்த்தா இவனுக்கு பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரு எதை பற்றியுமே கவலை இல்லை போல். பாருங்கள் காய்ஸ், எப்போ என்ன மாதிரி காமிச்சிருக்கானுங்க. இவனோட டெக்னிக்கெல்லாம் ஒரு வழியாக இப்போ முடிய போகுது. ஒரு குத்து ஜீனு மட்டனை. இப்போ கூட ஜீன் என்ன சொல்கிறானா, பியூட்டிஃபுல். அப்படியே படுத்தே விட்டாமண்ணா. இங்கே ஆடியன்ஸ் எல்லாம் கத்தி கதறானுங்க. சாம்பியனையே ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே 2 டைம் நாக் அவுட் பண்ணிட்டான்டான்னு. அது மட்டும் இல்லை, கமெண்டேட்டரும் சரி ஆடியன்ஸும் சரி ஃபஸ்ட்டு நாக் டவுன் ஆனதுலேருந்தே நியூ சாம்பியனை வரவேற்றுட்டாங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே பார்க்குறான். கண்ணு எப்பா என்னன்னு பார்த்தா அவன் அப்படியே கிடக்கான். உசுராக இருக்கானா இல்லையான்னு கூட. அப்போ அவன் மைண்டில் ஓடுறதுன்னா என்னென்னா, ஹியூமன்னா என்ன, ஹியூமன்ஸ் எல்லாம் இம்பர்ஃபெக்டான பீயிங்ஸ். அவங்க முட்டாள்தனமாக நிறைய தப்புகளை பண்ணுவாங்க. அப்படியே ஏதோ ஃபோட்டோ ஃப்ரேம் நொறுங்குற மாதிரி காட்டுறாங்க. அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ போல். பார்த்தா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ வீட்டை விட்டு வெளியே போன அவங்க அப்பா கத்துறாரு. அப்பா கூட அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் அவங்க சண்டையை. அப்போ அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா, என்னோடய ஸ்டோரி ஒரு ரிமார்க்கபிளானது,
ஒரு வளைவு நெளிவுமானது மட்டும்தான். ரெஃப்ரிங்க கவுண்ட் டவுன் போயிட்டே இருக்குது. இந்த ஸ்டோரி எதை பற்றினதுன்னா, ஒரு சீட்டிங் மதருக்கும் ஒரு இன்கம்ப்ளீட்டான ஃபாதருக்குள்ள தான். எங்கள் வீட்டில் எப்போயுமே நான் ஸ்டாப்பாக ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கும். பட் எனக்கு தோணுனதுன்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் ஏன் இங்கே இருக்கேன், நான் ஏன் நடுவில் நிற்கிறேன்னு மட்டும்தான் எனக்கு வந்துச்சு. இப்படியே பாக்ஸிங்க்கு வராங்க, 6 கவுண்டிங் போயிட்டே இருக்குது. இங்கே அவங்க கோச் கையில் டவலை வச்சுட்டு குத்திக்கிட்டு இருக்காரு. ஜீன், உன்னால் முடியுண்டா, எந்திர்றா, நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன்டான்னு கதறிக்கு இருக்காரு. அப்போ ஜீனுக்கு வர்ற கேள்வியெல்லாம் ஒன்று தான். எனக்கான அந்த ஆன்சர் கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆகலை. எனக்கு தெரிஞ்சதுன்னா என்னென்னா, நான் ஒரு ஸ்டூப்பிடான மேனுக்கும் ஃபூலிஷான மேனுக்கும் தவறாக பிறந்த ஒருத்தன் தான். இங்கே கவுண்ட் டவுன் 7க்கே போயிடுச்சு. ஜீனோட கோச் அப்படியே பல்ல கடிச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்னாச்சுன்னா உனக்கு. இங்கே கேஎஸ், இங்கே ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கான். அவருக்கு கையினா ஆட்டம் கொடுத்துருச்சு, அவளை தூக்கி போட்டுருவான்னு ஜீன்னு பார்க்குறாரு. பார்த்தா அவன் அம்புட்டு ரத்தம் காலுக்கிட்ட வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்திரிச்சு நின்று, இதுதான் நான், ரத்தத்தை கக்கிட்டு இருக்கான், நான் தேடினதெல்லாம் இதை தான் என்னன்னு பார்த்தா, எப்பா ஹீரோ அப்படியே ஒரு டிரான்ஸ்ஜெண்ட் ஹியூமன் மாதிரி தெரிறான். நான் இதுக்காகத்தான் ஹியூமன் லிமிட்ஸை சர்பாஸ் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ இவனை பார்க்க நான் என்னோடய பாஸ்டில் என் குழந்த மாதிரி தான் தெரிகிறேன். அப்பா, அப்படியே தலைமை மான்ஸ்டர் இறங்கிட்டான்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் 30 முடியுது. கரெக்டாக அந்த ஃபைட் இல்லை முடிஞ்சிடும் காய்ஸ், சும்மா செதுக்கி விட்ருக்கானுங்க. அந்த ஃபைட்டை மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜீன் உயிரோடு இருக்கானா இல்லையாங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.